நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் பராசர கீதையில் தவத்தின் பெருமை குறித்து கூறுவதை தான் சேவிக்கிருக்கின்றோம். கிரகஸ்தனுடைய இந்த தர்ம விதியானது சொல்லப்பட்டது. இனி தவத்தின் விதியை சொல்லப் போகின்றேன். தெளிவாக சொல்லுகின்ற என்னுடைய அந்த வார்த்தையை கேள். பெரும்பாலும் கிரகஸ்தனுக்கு ராஜச தாமச விருத்திகளாலும் சங்கத்தாலும் வரும் மமதை என்பது உண்டாகிறது. இம்மையில் மனிதனுக்கு வீடுகளை அடுத்து கோக்களும் க்ஷேத்திரங்களும் தனங்களும் பத்னிகளும் புத்திரர்களும் வேலைக்காரர்களும் உண்டாகின்றனர். இவ்விதம் பிரவர்த்தித்து அவைகளை நித்தியமாகவே நினைக்கின்றவனும் அநித்தியமாக நினையாதவனுமாக அவனுக்கு ராகமும் துவேஷமும் விருத்தி அடைகின்றன. ராக துவேஷங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டவனும் தனத்தின் வசத்தை அடைந்தவனுமான மனிதனை மோகத்தால் உண்டான பற்றுதல் என்பதும் அடைகின்றது. சிற்றின்பத்தை முக்கியமாக கொண்ட எல்லோரும் போகத்தை அனுபவிக்கிறவனை கிரகார்த்தனாக நினைத்து காதலினாலே சிற்றின்பத்தை காட்டிலும் வேறு லாபத்தை சிந்திப்பது இல்லை. பிறகு அவாவினால் பற்றப்பட்ட மனத்தை அடைந்து சங்கத்தால் தன் குடும்பத்தை விருத்தி செய்கின்றான். அந்த குடும்பத்தை பாதுகாப்பதற்காக தனத்தை தேட விரும்புகின்றான். அவன் தெரிந்தே தனத்திற்காக அக்காரியத்தை பற்றுகின்றான். இளமை முதல் உண்டான சிநேகம் மனத்தில் அதிகரித்தால் அந்த ஜனத்தின் நாசத்தால் அனுதாபமும் அடைகின்றான். பிறகு அகங்காரம் நிரம்பி தனக்கு அபஜயம் வராமல் காக்க விரும்பி எதனால் சுகியாவோம் என்று கருதி அதை செய்கின்றான். அதனால் நாசத்தை அடைகின்றான். புத்தி உள்ளவர்களும் சாஸ்வதமான பிரம்மத்தை சொல்லுகின்றவர்களும் சுப கர்மத்தை தேடுகின்றவர்களும் விஷயத்தை வெறுத்தவர்களுமான மனிதர்களுக்கே சுகம். மனிதன் அன்பிற்கு உரியவர்களுடைய நாசத்தாலும் தன் நாசத்தாலும் ஆதி வியாதிகளால் உண்டான தாபத்தாலும் ஒழிவை அடைகின்றான். ஒளிவினால் ஆத்ம நிச்சயம் உண்டாகிறது. ஆத்ம நிச்சயத்தால் ஆத்ம பரதக்ஷம் உண்டாகிறது. சாஸ்திரார்த்தமான ஆத்மாவினுடைய பிரத்யக்ஷத்தினால் தவத்தையே கருதுகின்றான். பிரியமான விஷய சுகம் நசித்த காலத்தில் தவத்தை செய்வதற்கு முயற்சி செய்கின்றவனும் சராசர விவேகமுடையவனுமான மனிதன் துர்லபன் அல்லவா? எல்லோருக்கும் சாதாரணமானதும் ஸ்வர்க்க மார்க்கத்தை அடைகின்றதுமான தவமானது ஜிதேந்திரியனும் அடக்க முடியாதவனுமான 4வது வர்ணத்தினருக்கு கூட விதிக்கப்படுகிறது. முற்காலத்தில் பிரபுவும் விரதத்தில் ஜாகரூகருமான இரண்யகர்பர் சிற்சில இடத்தில் விரதங்களை அனுஷ்டித்து தவத்தால் பிரஜைகளை சிருஷ்டித்தார். ஆதித்யர்களும் வசுக்களும் ருத்ரர்களும் அக்னியும் அதாவது அஸ்வினி தேவர்களும் மாருதர்களும் விஸ்வதேவர்களும் சாத்தியர்களும் பித்ருக்களும் மருத்துக்களும் உடைய கணங்களும் யக்ஷர்களும் ராட்சசர்களும் கந்தர்வர்களும் சித்தர்களும் மற்ற தேவர்களும் மற்றும் உள்ள ஸ்வர்க்கவாசிகளும் தவத்தால் சித்தியை அடைந்தார்கள். முற்காலத்தில் பிரம்மாவினால் முதலில் தவத்தால் படைக்கப்பட்ட பிராமணர்கள் தவத்தை செய்து கொண்டு பூமியிலும் தேவலோகத்திலும் சஞ்சரிக்கின்றார்கள். பூலோகத்தில் அரசர்களாகவும் பெரிய குலங்களில் மற்ற கிரகஸ்தர்களாகவும் பிறப்பதெல்லாம் தவத்தின் பயனே. பட்டாடைகளும் சோபனமான ஆபரணங்களும் வாகனங்களும் ஆசனங்களும் பானங்களும் ஆகிய இவையெல்லாம் தவத்தின் பயனே. மனிதருக்கு ஒத்தவர்களும் அழகுள்ளவர்களும் ஆயிரக்கணக்குள்ளவர்களுமான ஸ்திரீகளும் உப்பரிகையின் மேல் வாசமும் ஆகிய இவையெல்லாம் தவத்தின் பயன். உயர்ந்தவைகளான படுக்கைகளும் பல வகையான ஆகாரங்களும் விரும்பப்படும் மற்றவைகளும் நல்வினை செய்தவர்களுக்கு உண்டாகின்றன.
மூவுலகங்களிலும் தவத்தால் அடையக்கூடாதது ஒன்றுமே இல்லை. நல்வினை செய்யாதவர்களுக்கு சுகங்கள் இல்லாமல் போவதே பயன். சுகியாய் இருந்தாலும் துக்கமுடையவனாய் இருந்தாலும் மனிதன் மனத்தினால் சாஸ்திரத்தை ஆராய்ந்து பார்த்து அந்த அசந்தோஷமானது அசுகத்தின் பொருட்டென்னும் நிச்சயத்தால் ஆசையை தள்ள வேண்டும். லோபத்தால் இந்திரியங்களுக்கு மயக்கம் உண்டாகும். அதனால் இவனுடைய பிரக்ஞையானது அபியாசம் இல்லாத வித்தை போல நசிந்துவிடும். பிரக்ஞை நசித்தவுடன் நியாயத்தை கருத மாட்டான். ஆகையால் சுகத்திற்கு நாசம் வந்த பொழுது மனிதன் கடும் தவத்தை செய்ய வேண்டும். இம்மையில் எது இஷ்டமோ அதை சுகமாக சொல்லுகின்றார்கள். வெறுக்கப்படுவது துக்கமாக சொல்லப்படுகின்றது. தவம் செய்வதற்கும் தவம் செய்யாமல் இருப்பதற்கும் பயன் எவ்விதமாய் இருக்கிறது என்பதையும் பார். மனிதர்கள் குற்றமற்ற தவத்தை செய்து நித்தியம் மங்களங்களையும் பார்க்கின்றார்கள். விஷய சுகங்களையும் அனுபவிக்கிறார்கள். பிரசித்தியையும் அடைகின்றார்கள். துக்கமானது அப்பிரியமாயும் அவமானமாயும் அநேக விதமான ரூபம் உடையதாக இருக்கிறது. பயனை விரும்புகிறவன் நல்ல வழியை விட்டு விஷய ரூபமான வழியை அடைகின்றான். அவனுக்கு தர்மத்திலும் தவத்திலும் தானத்திலும் சந்தேகம் உண்டாகிறது. அவன் கொடிய பாவங்களையே செய்து நரகத்தை அடைகின்றான். சுகத்தில் இருந்தாலும் துக்கத்தில் இருந்தாலும் நல்ல ஒழுக்கத்தில் இருந்து சரியாத மனிதன் சாஸ்திரத்தை நேத்திரமாய் உடையவன். ஸ்திரீ வர்க்கத்திலும் அதாவது ஸ்திரீ சங்கத்திலும் உணவிலும் காட்சியிலும் மோப்பதிலும் கேட்பதிலும் வில்லிலிருந்து விடப்பட்ட ஒரு அம்பு பூமியில் விழும் காலமுறையில் சுகமானது கருதப்படுகிறது. பிறகு அதனுடைய நாசத்தினால் இவனுக்கு மிகுதியான துக்கம் உண்டாகின்றது. ஆகையால் வித்வான்கள் மிகவும் மேலான சுக ரூபமான மோட்சத்தை சிலாக்கின்றார்கள். அதனால் விவேகமுடைய எல்லோருக்கும் பெரிதான சுகத்தின் பொருட்டு சம முதலான குணங்கள் உண்டாகின்றன. தர்மம் விருத்தி அடைவதால் எப்பொழுதும் பொருள் இன்பங்களால் குறைவை அடையான். முயற்சியின்றி கிடைத்தவை கிரகஸ்தர்களால் எப்பொழுதும் அனுபவிக்கத்தக்கவை. தன் தர்மமானது முயற்சியால் அடையத்தக்கது என்பது என் எண்ணம். மானிகளும் நல்ல குலத்தில் பிறந்தவர்களும் எப்பொழுதும் சாஸ்திர அர்த்தத்தில் திருஷ்டி உள்ளவர்களுமாய் இருப்பவர்களுடைய செய்கையானது தர்மத்திலிருந்தும் விடுபட்ட மூட சித்தர்களால் செய்ய முடியாது. உலகத்தில் மனித முயற்சியால் செய்யப்பட்ட கர்மமானது நாசத்தை அடைகின்ற பொழுது அவர்களுக்கு தவத்தை தவிர வேறு கர்மமானது இல்லை. கிரகஸ்தனானவன் சாமர்த்தியத்தோடு ஹவ்யகவ்யத்தின் பொருட்டு ஸ்வதர்மத்தில் நடந்து கொண்டு மனோவாக்காயங்களால் தர்மத்தின் அதாவது கர்மத்தின் நிச்சயத்தை அனுசரிக்க வேண்டும். நதி நதங்களான எல்லா ஆறுகளும் சமுத்திரத்தில் நிலை பெறுவது போல எல்லா ஆசாமிகளும் கிரகஸ்தனிடத்தில் நிலை பெற்று இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.